ஹோலி இந்தியா நிறப்பொடிகள் தூவி வசந்த காலத்தை வரவேற்கும் பிரபலமான திருவிழா. திவாலி இந்தியா விளக்குகள் ஏற்றி இருளை விட ஒளியின் வெற்றியை கொண்டாடும் திருவிழா. கும்பு மேளா இந்தியா புனித நதிகளில் நடைபெறும் மிகப்பெரிய ஆன்மீக கூடுகைகளில் ஒன்று. ஓணம் இந்தியா கேரளாவின் அறுவடை மற்றும் கலாச்சார விழா. பொங்கல் இந்தியா அறுவடைக்கு நன்றி சொல்லிக் கொண்டாடப்படும் தமிழர் திருவிழா. துர்கா பூஜா இந்தியா பிரம்மாண்ட சிலைகள், ஊர்வலங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்படும் விழா. செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் ஜப்பான் சக்குரா மலர்களின் பூப்பை ரசிக்கும் வசந்த கால கொண்டாட்டம். ஜியான் மட்சூரி ஜப்பான் பிரம்மாண்ட பாரம்பரிய ஃப்ளூட் ஊர்வலங்களுக்கு புகழ்பெற்ற விழா. ஜப்பான் செசுபுன் டாஷ் ஜப்பான் டாஷ் தீய சக்திகளை விரட்ட பீன்ஸ் தூவும் பாரம்பரிய விழா. ஜப்பான் டனாபதா டாஷ் ஜப்பான் டாஷ் மக்கள் தங்கள் விஷை வண்ண காகிதங்களில் எழுதி அலங்கரிக்கும் விழா. சைனீஸ் நியூ இயர் டாஷ் சைனா டாஷ் குடும்ப ஒன்றுகூடல், லேண்டன்ஸ் மற்றும் டிராகன் /லயன் டான்ஸ் களுடன் கொண்டாடப்படும் புத்தாண்டு. டிராகன் போட் ஃபெஸ்டிவல் டாஷ் சைனா டாஷ் டிராகன் போட் போட்டிகளும் பாரம்பரிய உணவுகளும் இடம்பெறும் விழா. டிராகன் பாட் ஃபெஸ்டிவல் டாஷ் சைனா டாஷ் ஆயிரக்கணக்கான வண்ண லேண்டன்ஸ் மூலம் புத்தாண்டு கொண்டாட்டம் நிறைவு பெறும். போரியோங் மட் ஃபெஸ்டிவல் டாஷ் சவுத் கொரியா டாஷ் மட் பேஸ்ட் கேம்ஸ் மற்றும் என்டர்டெயின்மெண்ட்க்கு பிரபலமான விழா. சாங்க்ரான் டாஷ் தாய்லாந்து டாஷ் தண்ணீரை ஒருவர் மீது ஒருவர் தெளித்து தாய் நியூ இயர் கொண்டாடும் விழா. லோய் கிராத்தோங் தாய்லாந்து சிறிய அலங்கரிக்கப்பட்ட மிதக்கும் விளக்குகளை நீரில் விடும் விழா. எசலா பெரஹரா டாஷ் ஸ்ரீலங்கா டாஷ் யானைகள், நடனக் கலைஞர்கள் மற்றும் விளக்குகளுடன் நடைபெறும் பிரம்மாண்ட ஊர்வலம். பாலி ஆர்டிஸ்ட் ஃபெஸ்டிவல் டாஷ் இந்தோனேஷியா டாஷ் பாலினீஸ் டான்ஸ், மியூசிக், கிராஃப்ட்ஸ் மற்றும் உணவு கலாச்சாரத்தை கொண்டாடும் விழா. சினுலாக் பிலிப்பீன்ஸ் நடனம், இசை மற்றும் வண்ணமயமான ஸ்ட்ரீட் பரேடுக்கு புகழ்பெற்றது. ஏடி அத்திஹான் பிலிப்பீன்ஸ் பாரம்பரிய நடனங்கள் மற்றும் கலர்ஃபுல் காஸ்டியூம்ஸ்களுடன் கொண்டாடப்படும் விழா. டெட் வியட்நாம் வியட்நாமீஸ் லூனர் நியூ இயர் மற்றும் குடும்ப ஒன்றுகூடலின் முக்கியமான விழா. கார்னிவல் ஆஃப் ஒரூரோ பொலிவியா மாஸ்க்ஸ், காஸ்டியூம்ஸ் மற்றும் ட்ரெடிஷனல் டான்சஸ் நிறைந்த பிரபல கார்னிவல். டே ஆஃப் த டெட் மெக்சிகோ மறைந்தவர்களின் நினைவாக குடும்பங்கள் கலர்ஃபுல் ஆல்டர்ஸ் அமைக்கும் பாரம்பரிய விழா. லா டொமாட்டினா ஸ்பெயின் மக்கள் ஒருவர் மீது ஒருவர் டொமாட்டோஸ் வீசி விளையாடும் வித்தியாசமான விழா. செயின்ட் பேட்ரிக்ஸ் ஃபெஸ்டிவல் அயர்லாந்து பச்சை நிறம், மியூசிக் மற்றும் பரேட்ஸ் மூலம் ஐரிஷ் கல்ச்சர் கொண்டாடப்படுகிறது. கிங்ஸ் டே நெதர்லாண்ட்ஸ் நாடு முழுவதும் ஆரஞ்சு நிறத்தில் மக்கள் கொண்டாடும் தேசிய விழா. குரென்டி கார்னிவல் ஸ்லோவேனியா பெரிய ஃபர்ரி காஸ்டியூம்ஸ் மற்றும் பெல்ஸ் அணிந்த குரென்டி பர்ஃபார்மர்ஸ் வின்டர். ஐ விரட்டும் பாரம்பரியம் அபு சிம்பல் சன் ஃபெஸ்டிவல் ஈஜிப்ட் குறிப்பிட்ட நாட்களில் சூரிய ஒளி கோயிலின் உள்ளே இருக்கும் சிலைகளை ஒளிரச் செய்யும் நிகழ்வு. டூர்பார் ஃபெஸ்டிவல் நிஜீரியா குதிரை ஊர்வலங்கள் மற்றும் பாரம்பரிய அரசவை கலாச்சாரத்துடன் நடைபெறும் விழா. யுனெஸ்கோ பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது. டார்பிஸ் டர்விஷஸ் ஃபெஸ்டிவல் டாஷ் துருகி டாஷ் சுஃபி பாரம்பரியத்தின் சுழலும் நடன நிகழ்ச்சிகளுடன் நடைபெறும் விழா. வடாவர் டாஷ் ஆர்மீனியா டாஷ் மக்கள் ஒருவர் மீது ஒருவர் தண்ணீர் ஊற்றி கொண்டாடும் பாரம்பரிய விழா. நோவ்ருஸ் டாஷ் அஜர்பைஜான் டாஷ் ஸ்பிரிங் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் பாரம்பரிய விழா. விவிட் சிட்னி டாஷ் ஆஸ்திரேலியா டாஷ் சிட்னி நகரமே கலர்ஃபுல் லைட்ஸ் மற்றும் ஆர்ட் இன்ஸ்டாலேஷன்ஸாக மாறும் விழா. பாசிபிகா ஃபெஸ்டிவல் டாஷ் நியூசிலாந்து டாஷ் பேசிபிக் ஐலாண்ட் கல்ச்சர்ஸ், மியூசிக், டான்ஸ் மற்றும் ஃபுட் ஐ கொண்டாடும் விழா. நாகோல் ஸ்லாஷ் லேண்ட் டைவிங் ஃபெஸ்டிவல் டாஷ் வனுவாட்டு டாஷ் பாரம்பரியமாக நடைபெறும் மிக தனித்துவமான கல்ச்சுரல் செரிமனி. தாய்புசாம் மலேசியா பட்டு கேவ்ஸில் நடைபெறும் பிரம்மாண்டமான டாமில் ஹிந்து ரிலீஜியஸ் செலிப்ரேஷன். விண்டர்லூட் கனடா பனிச்சிற்பங்கள் மற்றும் விண்டர் ஆக்டிவிட்டீஸ்களுடன் நடைபெறும் விழா. கால்கரி ஸ்டாம்பீடு கனடா ரோடியோ மற்றும் வெஸ்டர்ன் கல்ச்சர் ஐ மையமாக கொண்ட மிகப்பெரிய விழா. இன்டி ரெய்மி
பெரு, இன்கா பாரம்பரியத்தில் சூரியனை கௌரவிக்கும் விழா. கல்ச்சரனா என்ன? ஒரு குறிப்பிட்ட மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், என்ன சாப்பிடுகிறார்கள், எப்படி உடை அணிகிறார்கள், என்ன மொழி பேசுகிறார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், கலை, இசை, நடனம், விழாக்கள் மற்றும் நம்பிக்கைகள் இவையெல்லாம் சேர்ந்து உருவாகிறது தான் கல்ச்சர். உலகத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் கல்ச்சர் வேறுபடும். அதனால்தான் ஒரே விஷயத்தை வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு விதமாக செய்வதை பார்க்க முடிகிறது. சில கல்ச்சர்கள் பல நூறு ஆண்டுகளாக, சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கூட தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு கடத்தப்பட்டு வருகின்றன. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, கல்ச்சர் அப்படியே ஒரே மாதிரி நிலைத்திருக்காது. காலப்போக்கில் புதிய தலைமுறையின் வாழ்க்கை முறை, மற்ற நாடுகளுடனான தொடர்பு, டெக்னாலஜி போன்றவற்றால் கல்ச்சரிலும் மாற்றங்கள் ஏற்படும். ஆனா பழைய டைரக்டேஷன்ஸ், மொழி, உணவு, கலை, விழாக்கள் போன்றவற்றை பாதுகாப்பதன் மூலம் அந்த மக்களுடைய வரலாறும் அடையாளமும் தொடர்ந்து வாழ்கிறது. அதனால கல்ச்சர் என்பது வெறும் பழக்க வழக்கம் மட்டும் கிடையாது. ஒரு மக்களின் வாழ்க்கை முறையையும் அவர்களுடைய வரலாற்றையும் அடையாளத்தையும் காட்டும் ஒரு கண்ணாடி மாதிரி.